இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டேடியம்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் மேனேஜரோட ரோல் என்ன ஒரு கம்பெனியில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெச்ஆர் அப்படின்னா என்னன்றதை ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தது அவரோட ரோல் என்னெல்லாம் இருக்குது அந்த கம்பெனியில் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயரை எக்ஸாமின் பண்ணி அவர் வந்து அந்த கரெக்டான ஜாபுக்கு அவர் கரெக்டான பர்சனா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். என்னென்னலாம் வச்சு ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கலாம், இல்லை வந்துட்டு அவருக்கு எப்படி சிஸ்டம் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வைக்கலாம், இல்லை வந்துட்டு ஏதாவது கொஷின்ஸ் அவர் ஒர்க் பண்ண போகிறதுல எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காரோ அவரை பற்றின அந்த எக்ஸாமின் பண்ணுறதுக்கு அதுலேருந்து கொஷின் அரைஸ் பண்ணலாம். இது எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணுவோம். அப்போ எந்த பிளேஸ்க்கு அவங்க கரெக்டான ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அந்த பிளேஸில் ரைட்டான பர்சனை கொண்டு போய் வச்சுருவோம். அதுதான் வந்துட்டு செலெக்ஷன் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் ஆன் போர்டிங் அப்படிங்கிறோம். எம்ப்ளாயர் ஆன் போர்டிங் அவங்களோட டியூட்டிஸை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்களா, இல்லை வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த டியூட்டிலேருந்து ஏதாவது மிஸ் ஆகுறாங்களா, இல்லை வந்துட்டு ஏதாவது இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கா ஆன் போர்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் எம்ப்ளாயர்ஸ் ஆன் போர்டிங் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரைனிங் அப்படிங்கும்போதே எல்லாருக்குமே தெரியும். ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ரெண்டிஸு இல்லை வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அது மாதிரி ஏதோ ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ இல்லை 3 வருஷமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு பார்த்து வச்சுருப்பாங்க ஒரு எம்ப்ளாயருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே அவங்களுக்கு என்ன அடுத்தது அவங்க வேலை செய்ய போகிறாங்களோ அதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு வந்துடும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இம்பேக்ட் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே அவங்களோட நாலேஜை வந்துட்டு டெவலப் பண்ணிக்குவாங்க. ஃபர்தராக அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ட்ராபேக்குமே இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரியே ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சுனாலே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு இஷ்யூவுமே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்க என்ன ஆகிட்டாங்க, ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் வந்துட்டு அது கரெக்டாக நடந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பே ரோல் அண்ட் காம்பன்சேஷன் அப்படிங்கிறாங்க. பே ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியட் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் கொடுத்து தான் ஒரு எம்ப்ளாயரை வந்துட்டு ட்ரைனிங் பீரியடில் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு எம்ப்ளாயராக கன்ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணி காமிப்பாங்க. அந்த ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை அவங்களுக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் ஏதாவது கொடுக்கறதாகட்டும், இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹெச்ஆரோட வேலை வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயருக்கு அவங்க தான் வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுத்து அவங்க கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த பே ஃபிக்ஸேஷனுக்கு வந்துட்டு ஹெச்ஆர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே யார் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் தான் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ கம்பெனி ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு இஷ்யூ, இல்லை வந்துட்டு என்ன டீட்டெயில் ஒரு எம்ப்ளாயரை பற்றி தெரியணும் அப்படின்னாலுமே யார்கிட்ட கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட தான் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பார் ஹெச்ஆர் மேனேஜர் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணி பஞ்சாக என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு எம்ப்ளாயர் பேரை சொல்லிட்டோம் அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த எம்ப்ளாயரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னவா இருப்பாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர்ஸோட அந்த வெல்த் மெஷர்ஸில் வந்துட்டு கரெக்டாக இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்ஆர் மேனேஜர் வந்துட்டு வெல்த் மெஷரில் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி அண்ட் கம்பன்சேஷன் அப்படின்னு. பாலிசி அண்ட் கம்பன்சேஷன் அதாவது வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுருப்பாங்க. அந்த ரெகுலேஷன் கீழே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா எம்ப்ளாயர்ஸும் வேலை பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா
10 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த 8 ஹவர்ஸ் மட்டும்தான் அவங்க ஒர்க்கிங் டைம். மீதி இருக்கிற டைம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே பிரேக் இருக்கும், இன் பிட்வீனில் லன்ச் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அந்த 8 ஹவர்ஸுக்கு மேலே அவங்க வேலை பார்க்குற எல்லாமே எதில் வந்துடும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் வந்துடும். இப்போ அப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கான ரெமுனரேஷன் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க்கு, 2 ஹவர்ஸ் அவங்க எக்ஸ்ட்ரா பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓவர் டைம் பார்க்குறதுக்கான அந்த காஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளின் அண்ட் கிரிவன்சஸ். டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயராக ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டிசிப்ளின் எப்படி இருக்கணும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக அவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்க அந்த ஒர்க்லேயே வந்துட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, சேலரி கொடுப்பாங்க, நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. நல்லா வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு கூட நம்மளுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு டிசிப்ளின் அப்படிங்கிறோம். ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறோம், கரெக்டாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரிவன்சஸ். நம்ம மேலே ஏதாவது ஒரு புகார் இருக்கா, இல்லை கம்பெனி மேலே நம்மளுக்கு ஏதாவது வந்துட்டு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணி யார்கிட்ட சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர்கிட்ட சொல்லலாம். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த குறை இருக்குது, எனக்கு இதை நீங்கள் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்னோட ஜாபை நான் இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறத யார்கிட்ட சொல்லலாம். நம்ம டைரெக்டாக போய் என்ன பண்ண முடியாது, ஹையர் அத்தாரிட்டியில் போய் பேச முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச்ஆர் மூலமாக நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிரிவன்சஸ் இருந்தாலுமே நம்ம ஷேர் பண்ணலாம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுக்கு மேலே உள்ள ஹையர் அஃபிஷியல்கிட்ட போயிட்டு வந்துட்டு நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவார். ஸோ அப்போ வந்துட்டு போத் சைடுமே வந்துட்டு ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் அப்படிங்கும் போது போத் சைடுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்பிட்வீனராக இருந்து 2 ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை வந்துட்டு கரெக்டாக கொடுப்பாரு. அவர் தான் வந்துட்டு ஹெச்ஆர் மேனேஜர் அப்படிங்கிறோம். இதெல்லாம் தான் ஹெச்ஆர் மேனேஜரோட ரோல்ஸ் இன் கம்பெனி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் காயத்ரி.